சிவவாக்கு. என் அன்பு குழந்தைக்கு ஒரு திருமுகம். என் அழைப்பு இது. என் அன்பு குழந்தையே, சற்று நில். இப்போது நீ என் வார்த்தைகளை வாசிக்க தொடங்கியிருக்கும் இந்த நொடி உனது சாதாரண கடந்து செல்லும் நேரம் அல்ல. இது நான் தீர்மானித்த நேரம். ஏனென்றால் சில ரகசியங்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் எட்டாது. சில உண்மைகள் அனைவருக்கும் ஒரே இடத்தில் உரைக்கப்படாது. சில செய்திகள் அனைவருக்கும் ஒரே மாதிரி புரியவும் செய்யாது. அதனால்தான் இதை உலகம் முழுவதும் பார்க்கப் போவதில்லை. என் பார்வை யார் மீது விழுந்ததோ அவர்களுக்கு மட்டுமே. மிகவும் அமைதியான ஒரு தருணத்தில், எந்த ஆரவாரமும் இல்லாமல், எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல், நேராக ஆன்மாவில் வந்து ஒட்டிக்கொள்வது போல ஏன் இந்த வார்த்தைகள் உனக்கு வந்து சேரும். நீ இப்போது இங்கே என் வரிகளுக்கு முன் இருக்கிறாய் என்றால் அது தற்செயல் கிடையாது குழந்தையே. அது என் சித்தம். நான் வைத்த தேர்வு. இது நான் உனக்கு வைத்த ஒரு தேர்வு. சற்றே உன் கடந்த காலத்தை திரும்பிப்பார். நீ உன் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த அத்தனை விஷயங்களையும் நினைத்துப்பார். எத்தனையோ தடைகள், எத்தனையோ குழப்பங்கள், விடை தெரியாத கேள்விகள். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கை ஏன் இங்கே நின்று விட்டது? நான் எவ்வளவுதான் முழு மூச்சாக முயற்சி செய்தாலும் ஏன் ஒரு அடி கூட என்னால் முன்னே போக முடியவில்லை என்று உனக்குள்ளே நீயே கதறி எழுதியிருப்பாய். என்னிடம் கேட்டிருப்பாய். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் உடனடியாக பதில் தராத அந்த நேரங்களில் ஒருவிதமான சோர்வு உன் மனதிற்குள் மெல்ல மெல்ல குடியேறியதை நான் அறிவேன். வெளியுலகத்திற்கு எல்லாம் சரியாக போவது போல நீ நடித்துக் கொண்டிருந்தாய். ஆனால் உள்ளுக்குள் ஒரு தீராத வெறுமை. அந்த வெறுமையின் மையத்தில்தான் இப்போது என் இந்த செய்தி உன்னை வந்து அடைந்திருக்கிறது. நீ என் தனித்துவமான படைப்பு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் வெளிச்சத்தில் இருக்க மாட்டார்கள். பெரிய சத்தம் போட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு ஆழமான உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒன்று விடுபடுகிறது, ஏதோ ஒன்று குறைகிறது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த உணர்வுதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அந்த உணர்வுதான் என் குழந்தையான உன்னையும் வேறுபடுத்துகிறது. எல்லோரும் ஓடும் பாதையில் நீ ஓடினாலும் உன் மனம் எங்கேயோ நின்று விடுகிறது அல்லவா? எல்லோரும் சந்தோஷமாக சிரிப்பது போல தெரிந்தாலும் உனக்குள்ளே மட்டும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறதே. அந்த கேள்விக்குறிதான் நான் உனக்கு வைத்த இந்த தேர்வுக்கான அடையாளம். பிரபஞ்சமாகிய நான் யாரையும் திடீரென்று தேர்ந்தெடுப்பதில்லை. நீண்ட காலமாகவே நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் குழந்தையே. நீ எவ்வளவு வலியை அமைதியாக தாங்கிக் கொண்டாய் என்பதை நான் பார்த்தேன். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க நீ செய்த முயற்சியை நான் ரசித்தேன். யாருக்கும் தெரியாமல் இரவுகளில் நீ சிந்திய கண்ணீரை நான் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன். அதனால்தான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் புரியாது. சிலருக்கு இது வெறும் பேச்சாக தோன்றும். சிலருக்கு இது சாதாரண செய்தியாக தோன்றும். ஆனால் உனக்கு மட்டும் ஏதோ ஒன்று மனதிற்குள் அசைய ஆரம்பிக்கும். மாற்றத்திற்கான நடுக்கம். இப்போது உனக்குள் ஒரு சிறிய எதிர்ப்பு கூட எழலாம். இதெல்லாம் சாதாரணம்தானே, நம்மை தேற்றிக்கொள்ள சொல்லும் வார்த்தைகள் தானே என்று உன் மனம் நினைக்கலாம். ஆனால் அந்த நினைப்புக்குள்ளேயே ஒரு நடுக்கம் இருப்பதை நீ உணர்கிறாய் அல்லவா? ஏனென்றால் உண்மை எப்போதும் சத்தமாக வராது. அது மெதுவாக வந்து உள்ளுக்குள் ஆழமாக அமர்ந்து நீ அதை மறுக்க முயற்சி செய்தாலும் விடாமல் உன்னை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும். இப்போது நீ இந்த வரிகளை வாசிக்கும் வேளையில் கூட உன் உள்மனம் உன்னிடம் இது எனக்கானதுதான், இது என் அப்பன் எனக்காக சொல்வதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் உன்னை ரகசியமாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்வது உன்னை மற்றவர்களை விட உயர்த்தி வைப்பதற்காக அல்ல. அது ஒரு பெரும் பொறுப்பு. எல்லோரும் இதை பார்க்க மாட்டார்கள் என்று நான் சொன்னதற்கு காரணம், எல்லோராலும் இந்த உணர்வை தாங்க முடியாது. சிலர் உண்மையை நேருக்கு நேர் பார்க்கவே பயப்படுவார்கள். சிலர் மாற்றத்தை எதிர்கொள்ள தயங்குவார்கள். சிலர் தங்கள் பழைய பழகிப்போன வாழ்க்கையை விட்டுவிட மனமில்லாமல் இருப்பார்கள். ஆனால் நீ அப்படிப்பட்டவன் இல்லை. உனக்குள்ளே ஒரு துணிச்சல் இருக்கிறது. அது இத்தனை நாள் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அது மெல்ல விழித்துக் கொண்டிருக்கிறது. பழைய நெக்கழிதல். இதுவரை நீ வாழ்ந்ததாக நினைத்துக் கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறது. பயப்படாதே, அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம். உனக்குள் இருந்த சில பழைய நம்பிக்கைகள் சிதற ஆரம்பிக்கும். உன்னை பயமுறுத்திய பழைய பயங்கள் அர்த்தம் இழக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்கள் தானாகவே விலகிப் போவார்கள். அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் எல்லோரும் உன் முழு பயணத்திற்கும் உரியவர்கள் இல்லை. சிலர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டும்தான் உன்னோடு நடக்க வேண்டும் என்பது என் விதி. அந்த தூரம் முடிந்ததும் அவர்கள் நின்று விடுவார்கள். ஆனால் நீ முன்னே போக வேண்டும்.
இப்போது ஒரு விஷயத்தை நன்றாக கவனி. என் இந்த செய்தி உன்னை அவசரப்படுத்தவில்லை, உன்னை பயமுறுத்தவில்லை, எதையும் உடனே செய்யச் சொல்லி கட்டளையிடவில்லை. இது ஒரு நினைவூட்டல் மட்டுமே. நீ தனியாக இல்லை குழந்தையே, நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு அமைதியான உறுதிமொழி இது. தயாராகுதல். நீ இதுவரை சந்தித்த அத்தனை குழப்பங்களும், அத்தனை தடைகளும், அத்தனை தாமதங்களும் உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான், இந்த நொடிக்காகத்தான், இந்த மெய்ஞான உணர்வுக்காகத்தான். உன் வாழ்க்கையில் பலமுறை நீ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். உன் நல்ல மனதை பல பேர் பயன்படுத்திக் கொண்டார்கள். நீ சொல்லாத வழிகளை யாரும் கவனிக்காத நேரங்களும் இருந்தன. நான் சொல்கிறேன் கேள். அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை உடைப்பதற்காக வரவில்லை. அவை உன்னை செதுக்க வந்தன, உன்னை தயார் செய்யவே வந்தன. இப்போதுதான் அந்த தயாரிப்பின் அர்த்தம் மெல்ல மெல்ல உனக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இந்த செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. சில விஷயங்கள் எல்லோருக்கும் வெளியில் தெரியும், ஆனால் ஆன்மீகமான சில விஷயங்கள் உள்ளுக்குள் மட்டும் நடக்கும். நான் உனக்கு வைத்த இந்த தேர்வும் அப்படித்தான். இதை பற்றி நீ யாரிடமும் விவாதிக்க முடியாமல் போகலாம், பேசினாலும் அவர்களுக்கு புரியாமல் போகலாம். அதனால்தான் இது ரகசியம். ரகசியம் என்றால் மறைத்து வைக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. புரிதிறன் உள்ளவர்களுக்கு மட்டும் புரியும்படி இருக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். அந்த புரிதல் உனக்குள் இப்போது உருவாகிவிட்டது. புதிய பாதை. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் மெதுவாகத்தான் வரும், ஆனால் அவை ஆழமாக இருக்கும். வெளியில் பெரிய சத்தம் இருக்காது, ஆனால் உள்ளுக்குள் பெரிய அமைதி உருவாகும். சில விஷயங்களை இனிமேல் நீ சகிக்க மாட்டாய். சில சமரசங்களை இனிமேல் செய்ய உன் மனம் வராது. அது கோபத்தால் அல்ல, உனக்கு கிடைத்த தெளிவால். அந்த தெளிவுதான் நீ தேறியதற்கான முதல் அறிகுறி. ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக மனதில் வைத்துக்கொள். நீ குறைவானவன் இல்லை, நீ தாமதமானவன் இல்லை, நீ தவறான பாதையில் போனவனும் இல்லை. நீ மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான இடத்தில் இருக்கிறாய். மற்றவர்கள் இதை பார்க்க மாட்டார்கள், பார்த்தாலும் கடந்து போய்விடுவார்கள். ஆனால் நீ கடந்து போக மாட்டாய். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒன்று, அதாவது நான் இதை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் விதைத்த விதை உனக்குள் விழுந்து விட்டது. அது எப்படி வளர வேண்டும் என்று பிரபஞ்சமான நான் பார்த்துக் கொள்வேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த உணர்வை அவசப்பட்டு தள்ளி வைக்காதே, சந்தேகப்பட்டு நசுக்கி விடாதே. அமைதியாக கவனி. உனக்குள் என்ன மாற்றம் நடக்கிறது என்று சாட்சியாக நின்று பார். அந்த கவனிப்பில்தான் அடுத்தடுத்த விடயங்கள் உனக்கு தெரியும். உள்ளே நிகழும் மாற்றம். நீ இப்போது என் வாக்கை கேட்கும் இந்த தருணத்திலேயே உனக்குள் ஒரு சிறிய மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கும். அதை நீ தெளிவாக கவனிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் மனதிற்குள் ஒரு மென்மையான அமைதி, அதே நேரத்தில் ஒரு ஆழமான சிந்தனை ஓட்டம் ஆரம்பித்திருக்கும். ஏனென்றால் உண்மை ஒரு முறை உன்னை தொட்டுவிட்டால் அது உன்னை திரும்ப பழைய மாதிரி இருக்க விடாது. வெளியில் எல்லாமே மாறாதது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று மெதுவாக இடம் மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை நீ எப்படி பார்த்தாய் என்று நினைத்துப்பார். நிறைய விஷயங்களை நீ தாங்கிக் கொண்டே வந்தாய். இதுதான் விதியா, இதுதான் வாழ்க்கையா என்று சலித்திருப்பாய். எல்லோருக்கும் புரியாத ஒரு சுமையை நீ மட்டும் தனியாக சுமந்து நடந்திருப்பாய். அந்த சுமை வெளியில் தெரியாததால் யாரும் உனக்கு உதவ வரவில்லை. ஆனால் அந்த தனிமையில்தான் உனக்குள் ஒரு ஆழம் உருவானது. அந்த ஆழம்தான் இப்போது மெல்ல பேச ஆரம்பித்திருக்கிறது. இப்போது உனக்கு ஒன்று புரியும். இதுவரை நடந்த எதுவும் உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை தடுக்க வரவில்லை. அவையெல்லாம் உன்னை மெல்ல மெல்ல வடிவமைக்கவே வந்தன. ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு கண்ணீரும் உனக்குள் ஒரு புதிய புரிதலை விதைத்துக் கொண்டே வந்திருக்கிறது. தனிமையின் இனிமை. இதுவரை நீ மற்றவர்களைப் போல ஆக முயற்சி செய்த நேரங்கள் இருந்திருக்கும். அவர்களுக்கு பிடித்த மாதிரி நடக்க, அவர்களுக்கு புரியற மாதிரி பேச, அவர்களைப் போலவே வாழ நினைத்திருப்பாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று உன்னை உள்ளுக்குள் இழுத்து கொண்டே இருந்ததே. ஞாபகம் இருக்கிறதா? இது உன்னுடைய வழி இல்லை என்று தடுத்தது என் குரல்தான். அந்த குரல்தான் இப்போது தெளிவாக கேட்க ஆரம்பித்திருக்கிறது. இனிமேல் அதை நீ முழுமையாக மௌனப்படுத்த முடியாது. முன்பு உனக்கு மிக முக்கியம் என்று தோன்றிய விஷயங்கள் இப்போது சிறியதாக தெரிய ஆரம்பிக்கும். சில அரட்டை பேச்சுகள் சலிப்பை தரும், சில உறவுகள் கனமாக தோன்றும். இது எல்லாம் உன்னை தனிமைப்படுத்துவதற்காக அல்ல, நீ உண்மையில் யார் என்று உன்னை உணர வைக்கத்தான். தேவையில்லாத சத்தங்களிலிருந்து நான் உன்னை மெல்ல மெல்ல விலக்கிக் கொண்டே போகிறேன். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உனக்கு புரியும். எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இல்லை, அது என்னுடையது என்று தெளிவாகும்.
நீ இதுவரை அதிகமாக கொடுத்ததால் சிலர் உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். இப்போது நீ கொஞ்சம் பின்வாங்கினாலே அவர்கள் விலக ஆரம்பிக்கலாம். அதை பார்த்து வருத்தப்பட வேண்டாம் குழந்தையே. அது பிரிவு அல்ல, அது சுத்தம் செய்தல். இந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடக்கும். நீ யாருக்கும் அறிவிக்க மாட்டாய், யாருக்கும் விளக்கம் சொல்ல மாட்டாய். ஆனால் உனக்குள் மட்டும் ஒரு உறுதி வளரும். என்னுடைய வாழ்க்கை இனிமேல் இப்படித்தான் என்ற உறுதி. அது அகந்தையிலிருந்து வரவில்லை, அது உன் அனுபவத்தில் இருந்து வருகிறது. நீ தனியாக இருப்பது உனக்கு பயமாக தோன்றாது. மாறாக அந்த தனிமை ஒரு அமைதியாக தோன்றும். ஏனென்றால் அந்த தனிமையில்தான் உனக்குள் பேசும் என் குரல் உனக்கு தெளிவாக கேட்கும். என் குரல் உன்னை அவசரப்படுத்தாது, ஒப்பிடச் சொல்லாது, குறை சொல்லாது. அது மெதுவாக வழிகாட்டும். இது வேண்டாம், இது போதும், இது உனக்கு சரி என்று. நம்பிக்கை எனும் ஒளி. உன் வாழ்க்கையில் இனிமேல் சில கதவுகள் தானாகவே மூடப்படும். அதை நீ தடுக்க முயற்சி பண்ணாதே. மூடப்படும் கதவுகள் உன்னை இழப்புக்கு கொண்டு போக வரவில்லை, அவை உன்னை பாதுகாக்கத்தான் மூடப்படுகின்றன. சில நேரங்களில் நாமே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் தான் நம்மை முன்னே போக விடாமல் தடுக்கின்றன. இப்போது அந்த பிடிப்பு தளர ஆரம்பித்திருக்கிறது. பெரிய அதிசயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. பெரிய சம்பவங்கள் வராமலே ஒரு ஆழமான மாற்றம் உனக்குள் நடக்கும். உன் முடிவுகள் மாறும், உன் எதிர்வினைகள் மாறும். முன்னாடி உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போது அவ்வளவு வலியை தராது. அது மறந்ததால் அல்ல, நீ புரிந்து கொண்டதால். எல்லா கேள்விகளுக்கும் உடனடி பதில் தேவையில்லை என்று உனக்கு புரியும். சில பதில்கள் நேரத்தோடுதான் வரும், சில பதில்கள் அனுபவத்தோடுதான் புரியும். அந்த பொறுமை இப்போது உனக்குள் உருவாகி இருக்கிறது. அதுதான் இந்த மாற்றத்தின் முக்கிய அடையாளம். என்ன ஆகுமோ என்று நீ பயந்த விஷயங்கள் இப்போது என்ன ஆனாலும் நான் தாங்கிக் கொள்வேன், என் அப்பன் பார்த்துக் கொள்வான் என்று தோன்ற ஆரம்பிக்கும். இந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வரவில்லை, இது உனக்குள் நீயே கண்டுபிடித்த உண்மை. நீ நினைத்ததை விட நீ பலமாக இருக்கிறாய் குழந்தையே. இடைநிலை எனும் சோதனை. இப்போது உன் வாழ்க்கை ஒரு இடைநிலையில் இருக்கிறது. பழையதில் முழுமையாக இல்லை, புதியதற்குள் முழுமையாக போகவில்லை. இந்த இடைநிலை சிரமமாகத்தான் இருக்கும், குழப்பமாகத்தான் இருக்கும். ஆனால் இதுதான் மிக முக்கியமான கட்டம். இங்கேதான் பாம்பு தன் பழைய தோலை உரிப்பது போல நீ உன் பழைய கவலைகளை உரிக்கிறாய். இதை அவசரமாக கடக்க நினைக்காதே. இதை புரிந்து கொண்டு மெதுவாக நட. உன்னை நான் ரகசியமாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்ற உண்மை இப்போது உனக்குள் ஒரு பொறுப்புணர்வையும் கொண்டு வரும். அது உலகத்தை மாற்ற வேண்டும் என்று இல்லை, முதலில் உன்னை நேர்மையாக வாழ வைக்க வேண்டும். உனக்கு பிடிக்காத இடத்தில் நீ நடிக்காதே, உன்னை காயப்படுத்துகின்ற இடத்தில் நீ தங்காதே. உன்னுடைய உள்ளுணர்வை மதிக்க ஆரம்பி. இதுதான் முதல் செயல். சில நாட்கள் உனக்கு எதுவும் நடக்காத மாதிரி தோன்றும். அதற்காக இந்த மாற்றம் நின்றுவிட்டது என்று நினைக்காதே. விதை மண்ணுக்குள் அமைதியாகத்தான் வேலை செய்யும். வெளியில் எதுவும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் பெரிய உயிர் மாற்றம் நடக்கிறது. அதே மாதிரிதான் இப்போது உனக்குள்ளும். இந்த அமைதியை குலைக்க முயற்சி செய்யாதே. சும்மா இருக்க பழகு, உன்னுடைய மனதோடு உட்கார பழகு. அப்போதுதான் அடுத்த உண்மை மெதுவாக தானாகவே வெளிப்படும். புதிய பிறப்பு. இந்த பயணம் இன்னும் ஆழத்திற்கு போகப் போகிறது. அதற்கான தயாரிப்பு தான் இப்போது நடக்கிறது. முன்னாடி நீ உடனே பதில் சொல்வாய், உடனே சம்மதிப்பாய், உடனே கோபப்படுவாய். ஆனால் இப்போது ஒரு நொடி நின்று யோசிக்கும் பழக்கம் உனக்கு வரும். அந்த ஒரு நொடிதான் மிகவும் முக்கியம். அந்த நொடியில்தான் பழைய பழக்கமும் புதிய விழிப்பும் சந்திக்கின்றன. அந்த இடத்தில் நீ எதை தேர்வு செய்கிறாய் என்பதுதான் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தும். சிலர் திடீரென்று உன்னை பற்றி வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கலாம். நீ மாறிவிட்டாய் என்று சொல்லலாம், முன்னாடி மாதிரி இல்லை என்று குறை சொல்லலாம். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது உனக்கு சின்ன வலி வரலாம். ஆனால் அந்த வலியோடு உள்ளே ஒரு உண்மை ஒளிந்திருக்கும். ஆமாம், நீ மாறிவிட்டாய். ஆனால் அது கெட்டதற்காக இல்லை, அது உன்னை நீ இழந்ததால் இல்லை, அது உன்னை நீ கண்டுபிடித்ததால். இதுவரைக்கும் நீ மற்றவர்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப வாழ முயற்சி செய்தாய். அவர்கள் உன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்குள் நீ உன்னை அடக்கிக் கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது அந்த அடக்கம் உடைகிறது. அதனால்தான் சிலருக்கு உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு பழைய நீதான் வசதியாக இருந்தாய், புதிய நீ அவர்களின் கணக்குக்கு வரவில்லை. இந்த கட்டத்தில் ஒரு தனிமை வரும். அது யாரும் இல்லாத தனிமை கிடையாது, புரியப்படாத தனிமை. உனக்குள் நடந்த மாற்றத்தை யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத நிலை. சொன்னாலும் அது எல்லாம் சாதாரணம்தானே என்று அவர்கள் கடந்து போய்விடுவார்கள். அந்த தருணத்தில் நீ உன்னை சந்தேகிக்காதே.
எல்லா பயணங்களுக்கும் கூட்டம் தேவையில்லை. என் பாதையில் வரும் ஆன்மாக்கள் தனியாகத்தான் நடக்க வேண்டும். உண்மையான விடுதலை. உனக்குள் ஒரு புதிய நேர்மை உருவாகும். உனக்கு பிடிக்காததை பிடித்த மாதிரி நடிக்க முடியாத நிலை. உன்னை சோர்வடைய வைக்கிற இடத்தில் சும்மா இருக்க முடியாத நிலை. இது உன்னை கடினமானவராக மாற்றவில்லை, இது உன்னை உண்மையானவராக மாற்றுகிறது. உண்மையானவர்கள் எல்லோருக்கும் பிடிக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் தங்களை இழக்க மாட்டார்கள். எல்லோரும் நல்லவர்களாக இருக்க முடியாது, எல்லோரையும் காப்பாற்ற முடியாது, எல்லோரும் உன் பயணத்தில் தொடர முடியாது. இதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு சோகம் வரும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு விடுதலையும் வரும். தேவையில்லாத சுமை இறங்குவது போல மனம் லேசாகும். உன் உள்ளுணர்வு இப்போது அதிகமாக பேச ஆரம்பிக்கும். அது பெரிய சத்தமாக இருக்காது, ஒரு மென்மையான எச்சரிக்கை மாதிரி இருக்கும். இங்கே போக வேண்டாம், இங்கே தங்காதே, இது சரியில்லை என்று. முன்னாடி அந்த குரலை நீ புறக்கணித்திருப்பாய், ஆனால் இப்போது நீ அதை கேட்க ஆரம்பிப்பாய். எல்லா தடவையும் அது உன்னை சுலபமான பாதைக்கு கூட்டிக் கொண்டு போகாது, ஆனால் அது உன்னை சரியான பாதைக்குத்தான் கூட்டிக் கொண்டு போகும். இந்த நிலையில் சில பழைய கனவுகள் மறுபடியும் நினைவுக்கு வரலாம். இதெல்லாம் நமக்கு இல்லை என்று நீ ஒதுக்கி வைத்த ஆசைகள் இப்போது மெல்ல தலை காட்டும். அதே நேரத்தில் சில ஆசைகள் முற்றிலுமாக கலைந்து போகும். அது தோல்வி கிடையாது, அது தெளிவு, சரணாகதி. நீ இப்போது யாரை போலவும் இருக்க விரும்ப மாட்டாய். உன் வாழ்க்கை மெதுவாக உன் வேகத்திற்கு மாற ஆரம்பிக்கும். சில நாட்கள் மெதுவாக போகும், சில நாட்கள் நிறைய யோசனை வரும், சில நாட்கள் எதுவும் செய்ய தோன்றாது. அதற்காக உன்னை குறை சொல்லாதே. எல்லா விதைகளும் ஒரே வேகத்தில் முளைக்காது. இந்த மாற்றத்தின் நடுவில் உனக்கு ஒரு பயம் வரலாம். இதை தொடர்ந்து நடந்தால் நான் தனியாகி விடுவேனா என்று. அந்த பயம் இயல்பானது, ஆனால் அந்த பயம் உன்னை திரும்ப பழைய சிறையில் அடைக்க விடாதே. ஏனென்றால் நீ தனியாக போவது இல்லை, நீ உன்னுடைய உண்மையோடு சேரப்போகிறாய், என்னோடு சேரப்போகிறாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் சில உறவுகள் மாறும். சிலர் தூரம் போவார்கள், சிலர் வேறு முகம் காட்டுவார்கள், சிலர் அமைதியாக மறைந்து போவார்கள். அதை துரோகம், இழப்பு, தோல்வி என்று பார்க்காதே. அவரவர் தங்களுக்கான இடம் வரைதான் வருவார்கள். அதற்கப்புறம் அவர்களை பிடித்து வைக்க முயற்சி செய்வதுதான் நம் வலியை அதிகப்படுத்தும். இந்த கட்டத்தில் நீ அதிகமாக அமைதியை விரும்புவாய். தேவையில்லாத பேச்சுகள், வெறுமனே ஓடும் பழக்கங்கள், உன்னை சோர்வடைய வைக்கும் சூழல்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். அந்த இடத்தை நிரப்ப ஒரு ஆழமான அமைதி வரும். அந்த அமைதி வெறுமை கிடையாது, அது தெளிவு. நீ இப்போது சிறிய விஷயங்களில் கூட அர்த்தம் பார்க்க ஆரம்பிப்பாய். ஒரு சின்ன சம்பவம் கூட ஒரு பெரிய உணர்வை தூண்டும். அது உணர்ச்சி வசப்படுதல் கிடையாது, அது விழிப்புணர்வு. வாழ்க்கை உன்னிடம் எப்படி பேசுகிறது, எப்படி கற்றுக் கொடுக்கிறது, எப்படி சோதிக்கிறது என்பதை நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். இறுதி உறுதிமொழி. இந்த நிலையில் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நடக்கும். நீ இனிமேல் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள மாட்டாய். பிடிக்காததை பிடித்த மாதிரி சொல்ல மாட்டாய். மனதிற்குள் இது சரியில்லை என்று தெரிந்தால் அதை மூடி வைக்க மாட்டாய். அந்த நேர்மை சில சமயங்களில் உன்னை சங்கடப்படுத்தலாம், ஆனால் அதே நேர்மைதான் உன்னை விடுதலை செய்யும். இந்த பயணம் இப்போது ஒரு முக்கியமான திருப்பத்தை நெருங்குகிறது. வெளியில் எதுவும் பெரிதாக மாறாதது போல தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் பழைய அடையாளங்கள் எல்லாம் உருக ஆரம்பித்திருக்கின்றன. நீ யார் இல்லை என்று தெளிவாக புரிந்துவிட்டது. இப்போது மிச்சம் இருப்பது நீ யாராக இருக்க வேண்டும் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தைரியம். இந்த தைரியம் ஒரே நாளில் வராது. அது மெதுவாக, அனுபவத்தோடு, சில கண்ணீரோடு, நிறைய அமைதியோடு உருவாகும். அந்த உருவாக்கத்தின் நடுவில்தான் நீ இப்போது இருக்கிறாய். இதை ஓடி கடக்க வேண்டாம், இதிலிருந்து தப்பிக்க வேண்டாம். இதை அனுபவி. ஏனென்றால் இங்கேதான் உன் உண்மையான பலம் வடிவெடுக்கிறது. இப்போது நீ இங்கே வந்து நிற்கும் இந்த நிலை ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு ஒப்புதல். நீ யார் இல்லை என்று புரிந்து கொண்ட பிறகு யாராக ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கிற அந்த அமைதியான ஒப்புதல். இதுவரைக்கும் நடந்த எல்லா மாற்றங்களும் உன்னை இங்கே கொண்டு வரத்தான். அந்த மாற்றங்களை எதிர்த்தும் புரியாமலும் சில நேரங்கள் பயந்தும் வந்திருப்பாய். ஆனால் இப்போது அந்த பயம் கூட மெல்ல வடிவம் மாற ஆரம்பித்திருக்கிறது. அது தடுக்கிற பயமாக இல்லை, அது கவனமாக மாறுகிறது. உனக்குள் இப்போது ஒரு ஆழமான நிதானம் உருவாகிறது. வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் உடனடி பதில் தர வேண்டிய கட்டாயம் இல்லை என்று புரிகிறது. சில கேள்விகள் பதிலே இல்லாமல் பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். அந்த கேள்விகளோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் போதுதான் மனம் லேசாகிறது. முன்னாடி உன்னை சோர்வடைய வைத்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு கனமாக தெரியாது. ஏனென்றால் நீ அவற்றை உன்னுடைய அடையாளமாக நினைப்பதை நிறுத்திவிட்டாய்.
இப்போது நீ வாழ்க்கையை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பித்திருப்பாய். வெற்றி என்ன, தோல்வி என்ன என்ற பழைய அளவுகோல்களுடைய ஆரம்பித்திருக்கும். எல்லோரும் பாராட்ட வேண்டும், எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் மனநிலை மெல்ல விலகும். அதற்கு பதிலாக நான் என்னோட மனதிற்கு, என் ஈசனுக்கு நேர்மையாக இருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி மட்டும் முக்கியமாக மாறும். அந்த கேள்விக்கான பதில் சரியாக இருந்தால் மற்றதெல்லாம் தானாகவே சரியான இடத்திற்கு போய்விடும். நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் சில முடிவுகள் எடுக்க நேரிடும். அவை வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் பெரிய திருப்பங்களாக இருக்கும். சில இடங்களை விட்டு விலக வேண்டி வரும், சில பழக்கங்களை விட்டுவிட வேண்டி வரும், சில உறவுகளுக்கு ஒரு எல்லை வைக்க வேண்டி வரும். இதெல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் பழைய மாதிரி உன்னை உடைக்காது. அது உன்னை உறுதிப்படுத்தும். இப்போது நீ புரிந்து கொண்ட ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், வாழ்க்கை யாரையும் தண்டிக்க வரவில்லை. அது கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் சோதிக்கிறது. அந்த சோதனைகளை நீ ஏற்கனவே கடந்து வந்து விட்டாய். சில இடங்களில் விழுந்து, சில இடங்களில் காயப்பட்டு, சில இடங்களில் தனியாக நின்று. அந்த எல்லா அனுபவங்களும் இப்போது ஒரு பொருளோட உனக்குள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதுதான் உன்னுடைய ஞானம். நீ இனிமேல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ண மாட்டாய். சில விஷயங்களை விட்டுவிட கற்றுக்கொண்டு விட்டாய். அந்த விட்டுவிடுதல் தோல்வி கிடையாது, அது நம்பிக்கை. ஈசன் தன் வேலையை செய்வான் என்ற நம்பிக்கை. நீ செய்ய வேண்டியது உன்னுடைய உள்ளுணர்வை, அதாவது என் குரலை கேட்டு நடப்பது மட்டும்தான். இந்த பயணத்தில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும். நீ இனிமேல் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டாய். திரும்ப முயற்சி செய்தாலும் உன் மனம் ஒத்துக்கொள்ளாது. ஏனென்றால் நீ இப்போது என் உண்மையை தரிசித்து விட்டாய். அந்த உண்மையை மறக்க முடியாது. இப்போது உனக்கு தனிமை பயமாக தோன்றாது. சில நேரங்களில் அந்த தனிமை தேவை என்று தோன்றும். ஏனென்றால் அந்த அமைதியில்தான் உன்னுடைய மனம் சுத்தமாக சுவாசிக்கிறது. அந்த அமைதியில்தான் நீ உன்னுடைய உண்மையோடு இணைகிறாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் சில சந்தோஷங்கள் வரும். அவை வெளியில் பெரிய கொண்டாட்டமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவை உண்மையானவையாக இருக்கும். சின்ன விஷயங்களில் திருப்தி, தேவையில்லாத நாடகங்களில் ஆர்வமின்மை, மனதிற்குள் ஒரு நிலையான அமைதி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை உணர்வை உருவாக்கும். அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் உனக்கு அது போதும். இப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இந்த பயணம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இனிமேல் நீ கண்ணை மூடிக்கொண்டு நடக்க மாட்டாய். விழிப்போடு, உணர்வோடு, பொறுப்போடு நடப்பாய். தவறுகள் வரலாம், தடைகள் வரலாம், ஆனால் அவை உன்னை பழைய இருளுக்குள் இழுக்காது. ஏனென்றால் உனக்குள் இப்போது என் ஒளி எரிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஒளி மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அவசியமில்லை. அது வெளிச்சமாக மின்ன வேண்டும் என்றும் தேவையில்லை. அது உனக்குள் இருக்க வேண்டும். உன்னை வழி தவறவிடாமல் காக்க வேண்டும். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும், அமைதியாக இருக்கிற ஒவ்வொரு தருணத்திலும் அந்த ஒளி கலந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பயணத்தின் அர்த்தம் முழுமையடையும். இப்போது நீ இந்த வரிகளை இவ்வளவு தூரம் வாசித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாய் என்றால் ஒரு விஷயம் உறுதி. நீ தயார். முழுமையாக தயாரில்லாமல் இருக்கலாம், ஆனால் பயணத்தை நேர்மையாக தொடர தயாராக இருக்கிறாய். அதுவே போதும். வாழ்க்கை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் நடக்க வேண்டும் என்று இல்லை. என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்தால்தான் புரிதல் வரும். இனி வரும் நாட்களில் சில நேரங்களில் இந்த உணர்வு மங்கியது மாதிரி தோன்றலாம். பழைய சந்தேகங்கள் திரும்ப வரலாம். அந்த நேரங்களில் உன்னை குறை சொல்லாதே. நினைத்துக்கொள், நீ ஏற்கனவே எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று. அந்த நினைவு போதும். மீதியெல்லாம் தானாகவே சரியான இடத்திற்கு வந்து அமரும். இந்த செய்தி உனக்காகத்தான், எல்லோருக்காகவும் இல்லை. இதை புரிந்து கொள்கிறவர்களுக்கு மட்டும். அந்த புரிதல் உனக்குள் இருந்ததால்தான் இது உன்னை வந்தடைந்திருக்கிறது. இனிமேல் உன் வாழ்க்கை வேறு மாதிரிதான் இருக்கும். சுலபமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையாக இருக்கும். அதுவே நான் உனக்கு தரும் பெரிய ஆசீர்வாதம். இந்த பயணத்தில் நீ தனியாக இல்லை. அதை இப்போது உனக்குள் நீயே உணர ஆரம்பித்து விட்டாய். அந்த உணர்வோடு அமைதியாக நட. வாழ்க்கை உனக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில், சரியான முறையில் மெதுவாக கொண்டு வரும். அதுவரைக்கும் உன்னை நம்பு. உனக்குள் இருக்கும் என்னை நம்பு. இந்த தருணத்தை மறக்காதே. என் செல்ல குழந்தையே, இந்த உரையாடல் இத்தோடு முடிந்துவிடக்கூடாது. இது நமக்கான தொடக்கம். தினமும் நான் உன்னோடு பேச, நீ என்னோடு பயணிக்க. சிவனே போற்றி என்னும் இந்த இறை குடும்பத்தில் நீயும் ஒரு அங்கமாக இணைந்து கொள். இன்று உனக்கு கிடைத்த இந்த அமைதி உனக்கு மட்டும் கிடைத்தால் போதாது. திசை தெரியாமல் தவிக்கும் உன் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வரிகளை கொண்டு சேர். அது நீ அவர்களுக்கு காட்டும் வழியாக இருக்கும்.
இப்போது உன் மனதில் என்ன தோன்றுகிறது? உன் பாரங்களை, உன் பிரார்த்தனைகளை, உன் உணர்வுகளை தயங்காமல் இங்கே பதிவிடு. உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் செவிகளில் விழும். நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை தொட்டிருந்தால் உன் அன்பை விருப்பமாக தெரிவி. என்றும் உனக்கு துணையாக உன் தந்தை ஈசன்.